நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல். உங்கள் மெய்யான தேற்றரவாளர் இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆராதிப்போம் வாருங்கள் என்ற இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல் மூலமாக இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைத்தளங்கள் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரடியாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகள் தோறும் வெளியாகி வருகிற இந்த ஆராதிப்போம் வாருங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். உங்க இல்லங்கள்ல நீங்க எங்களோடு இணைந்து துதிக்கிற வேளையில ஆண்டவர் உங்க வீடுகளுக்குள்ள சமாதானத்தை தந்திருக்கிறார். உங்களுக்கு அநேகருக்கு சுகத்தை தந்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அநேகர் எங்களுக்கு நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை எழுத மறந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த நாங்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எண்ணிற்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். 0463935335 என்ற எண்ணிற்கு நீங்க அழைத்து நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அல்லது praise@jesusredeems.org என்கிற மெயில் ஐடி மூலமாகவும் நீங்க தெரியப்படுத்தலாம். இந்த நாள் நிகழ்ச்சியை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். ஒருவேளை பலவீனத்தோட நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன், சோர்வோட பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு எதிர்பார்ப்போட பார்த்து கொண்டிருக்கிறேன், வியாதியோட பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கலக்கத்தோட நீங்க ஒரு வேளை இணைந்திருக்கலாம். யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க எங்களோடு இணைந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எந்த அளவுக்கு வாஞ்சையோட பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து அவரை துதிக்கிறீங்களோ ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுதலை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாக, சுகத்தின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்களோடு நீங்க இணைந்து உற்சாகமாக துதிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒரு விசேஷமான ஆராதனையாக இருக்கிறது. தேவ மனிதர் நாகர்கோவில் பகுதியிலிருந்து FGPC சபையிலிருந்து பாஸ்டர் டேவிட் சாம் ஜாய்சன் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஆராதனையில நம்மளோட இணைந்து தேவனை அவர்கள் ஆராதிக்க இருக்கிறாங்க. ஆராதனைக்குள் நம்மை வழி நடத்த இருக்கிறாங்க. எண்ணற்ற பாடல்கள், அவருடைய பாடல்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கும் நம்ம மத்தியில அண்ணன் வந்து நம்மளை ஆராதனைக்குள் வழி நடத்துவாங்க. Jesus. Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையில் வந்திருக்கிற இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். நாம் சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்த போகிற இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. Thank you Jesus. நாம் சேவிக்கிற ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். Hallelujah. நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க உங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. நான் பிரியப்படல, உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் பிரியப்படல, நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கிறவர் விரும்பத்தக்கதா எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் இருக்கிற இடத்துல எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஒரு விஷயம் கூட எங்கள் மத்தியில் உலாவிடும் எல்லாத்தையும் மறந்துடுங்க. அப்ப பிரசனத்துல அப்படியே கனெக்ட் ஆயிருங்க. Oh, we praise your holy name. எங்கள் மத்தியில் ஆமென் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே.
எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம். எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். ஆண்டவரை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைங்க ஒரு விஷயம், உமக்கு சிங்காசனம், உமக்கு எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பார்க்கிறதாக என் ஆண்டவர்கள் நடுவில் எழுந்தருளுவீரா. தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அம்மா. ஓ பரிசுத்த அலங்காரத்துடனே அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் மறுபடியும் வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். மத்தியில் எங்கள் மத்தியில் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் எங்கள் நடுவில் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இந்த மாநிலத்திலுமே ஆராதிக்கிற இந்த வேளையில தேவ மகிமை பிரசனம் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்கள் ஆண்டவரை நீர் விரும்புகிற துதி, நீர் விரும்புகிற ஆராதனை எங்கள் நடுவில் உயர்த்தப்படுவதாக, நீர் மகிமைப்படுவீராக. அப்படி கரங்களை உயர்த்தவாரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே yes Lord yes தூயரே சர்வ வல்லவர். once again say தூயரே சத்தம் கேட்கும்படி விரும்புகிற எல்லாரும் சத்தம் உயர்த்தி சர்வ நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். தூய நீங்க சொல்லும் போது தேவ பலன் இப்பொழுதே உங்களை ஆளுகை செய்வதாக. தெய்வ பிரசனத்திலே மலைகள் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகுமே. ஓ பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே. ஆவே சொல்லுங்க. மாட்சிமையும் துதியும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். எல்லா மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம். உம்மை கூறுகிறோம். நேசிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிற சொல்றதை விட உம்மை அன்பு கூற ஆராதிக்கின்றோம்.
வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம் உம்மை. உயர்த்த 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 தேவ மகிமை இடத்தை நிரப்புகிறது. ஹalleluya. ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் தெய்வ மகிமை நிரப்பட்டு உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற தேவனுக்கு மகிமையா எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை நேசிக்க ஆராதிக்க வந்திருக்கிறேன் அப்பா, உம்மை நேசித்து ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. Thank you Holy Spirit, we praise your holy name. உம்மில் அன்பு கூறுகின்றோம். ஒரே விஷயம், ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனை ஏதோ ஆராதிக்கணும் இல்ல, நீங்க ஏன் ஆராதிக்கிறீங்க? பிகாஸ் நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன். ஐ லவ் மை ஜீசஸ். நான் ஆண்டவரை நேசிச்சு ஆராதிக்க வந்திருக்கிறேன் சொல்றவங்க உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி லார்ட் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உம்மை நான் நேசிக்கிறேன்ப்பா. என் ஆராதனை ஏதோ நீர் செய்வீர் என்கிற நம்பிக்கையில் அல்ல, நீர் எனக்கு நிறைய செய்திருக்கிறீர் என்கிற நன்றியுள்ள இருதயத்தோட, எனக்கு நீ நிறைய செய்திருக்கிறீர் என்கிற நிச்சயத்தோட, என் தேவன் எனக்கு பாராட்டின அன்பு பெரியது, நீர் எனக்கு பாராட்டின அன்பு பெரியது. ஹalleluya hallelujah. Thank you Holy Spirit. உம்மை நேசிக்க வந்திருக்கிறோம். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தான். எத்தனை பேர் சொல்ல முடியுது மாலை நேரத்தில்? உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமை. உம்மை நேசித்து உம்மை நேசித்து ஹalleluya. உம்மை வாஞ்சையாய் உம்மை வாஞ்சையாய் ஹalleluya. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் நம்மை துதிக்க வைப்பதற்காக அவர் என்ன செய்தார் என்று கேட்டார். ஒரே வார்த்தை, நம்முடைய மொத்த அன்பையும் நமக்கு கர்த்தர் காண்பித்திருக்கிறார். உண்மையான ஆராதனை என்பது நான் பாடுகிற பாடல் அல்ல, 4 பேருக்கு முன்பாக நான் கை உயர்த்தி நிற்பதல்ல. உண்மையான ஆராதனை என்பது ஒரு பரிசேயன் இயேசுவை வீட்டுக்கு விருந்து அழைக்கிறார். வீடை ஆர்ப்பரிக்கிறார்கள். வீடு முழுவதும் ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனா கொஞ்ச நேரத்தில் அவருடைய பார்வை மாறுது. அவர் ஒரு நபர் ரொம்ப பார்த்துட்டே இருந்தார். அது யார் தெரியுமா? ஆர்ப்பரித்த கூட்டத்தை அல்ல, அன்போடு ஒருவள் பாதத்திலிருந்து ஆராதிச்சுட்டே இருக்கிறார். அவள் ரொம்ப சத்தம்லாம் போடல, அதனால தன்னுடைய அன்பை முழுவதை காட்டுறா. ஆண்டவருக்கு அவளை விட்டு கண்ணை எடுக்க முடியல. பரிசேயன் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டார். ஆனா எது ரொம்ப பிரியம் தெரியுமா? ஆர்ப்பரிப்பின் ஆராதனை அல்ல, அன்பில் வெளிப்படுகிற ஆராதனை. ஹalleluya. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே நான் வந்தது ஏதோ செய்வீர் என்று அல்ல, நீர் எனக்கு நிறைய செய்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னில் காட்டின அன்பு பெரியது என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா சேர்ந்து பாடி ஹalleluya. Thank you Lord. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோட பாட்டு தெரியவனே கூட சேர்ந்து சொல்ல போறோம். உம்மை நேசித்து வாழ்ந்திட எனக்கு கிருபை தருகிறாக. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. பாடுவீங்களா? உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட சொல்லி என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே ஹalleluya. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன்.
பாடுமை நேசித்து உம்மை நேசித்து ஆமே கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா அவர் தெரிந்தெடுத்ததை சொல்லுவோம். ஆமே வேண்டாண்டு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே வேண்டாண்டு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே கைவிடப்பட்ட ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே உந்தரே அன்பையே பாடிடுவே இயேசுவே உந்தரே கிருபையை உயர்த்திடுவே இயேசுவே உந்தரே அன்பையே பாடிடுவே இயேசுவே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே உண்மை என்றென்றோ அவரால் அழைக்கப்பட்டேன்னு சொல்றவங்க உண்மை உள்ளவரே இது கிருபையப்பா என்னை அழைத்தவரே உண்மை என்றென்று ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உண்மை என்றென்று துதித்திடுவே உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உண்மை வாஞ்சையா உங்க கிருபை தாருமே உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உண்மை வாஞ்சையா சொல்வீங்களா? இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் சொல்ல இயேசுவே இயேசுவே உந்தரே அன்பையே பாடிடுவே இயேசுவே ஹல்லேலூயா இது உம்முடைய கிருபையப்பா இயேசுவே உந்தரே அன்பையே பாடிடுவே இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோம் என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே உண்மை என்றென்றோ எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க உண்மை உள்ளவரே ஆமென் ஆமென் என்னை அழைத்தவரே உண்மை என்றென்று ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உண்மை என்றென்று துதித்திடுவே உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருவே உண்மை வாஞ்சையா எங்கேயோ கிடந்த எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபை பெரியதப்பா உண்மை நேசித்து இன்னும் நேசிக்கிற கிருபையை இந்த மாலை நேரத்தில் எங்கள் இருதயத்தில் கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா சொல்ல நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே நிலையில்லாத அந்த நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை நமக்காய் தந்தவர். ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க இயேசுவே உந்தரே இயேசுவே உந்தரே அன்பையே பாடிடுவே இயேசுவே உந்தரே வருகைக்காய் காத்திருப்பே இயேசுவே உங்க அன்பை பாடுகிறேன் உங்களுடைய வருகைக்கென்று காத்திருக்கிறோம் இயேசுவே உந்தரே. சேர்ந்து சொல்லுவோம் என்னை அழைத்தவரே உண்மை என்றென்றோ எல்லாருடைய சத்தமும் கேட்கட்டும் உண்மை உள்ளவரே ஹல்லேலூயா என்னை அழைத்தவரே உண்மை என்றென்றோ ஆராதிப்பேன் உண்மை உள்ளவரே உண்மை என்றென்று துதித்திடுவே உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உண்மை வாஞ்சையாய் ஹல்லேலூயா இந்த கிருபை பெருகட்டும் உண்மை நேசித்து தேங்க்யூ அப்பா எங்க மேல அளவற்ற அன்பு வைத்தவரே உண்மை அதிகம் நேசிக்கிற கிருபை அப்படியே சொல்லுங்க முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு ஆராதனை 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 எல்லா சத்தம் உயர்த்தி ஆராதனை 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 ஒரு வாக்கு எபினேசரே எபினேசரே எபினே
சொல்ல முடியும்? எல்ரோய் 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 என்னையும் கண்டீரே, என்னை ஆண்டவரே, யாருக்கு வேண்டாத, யாரும் பார்க்காத என்னை நீர் கண்டவரே. பார்த்தது மாத்திரமல்ல, உம்முடைய கரம் நீட்டி என்னை தூக்கி எடுத்தீரே. இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். சொல்லுங்க ஆமென். என்னை கண்டீரே, நன்றிகையா. உம்மை முழு உள்ளத்தோடு. ஹalleluya. Thank you Holy Spirit. சொல்ல ஆராதனை 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 ஆராதனை. Thank you Lord. ஆராதனை. எத்தனை பேர் இந்த மாலையில் நன்றி செலுத்த முடியும்? கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆமென். சொல்லுங்க ஆராதனை ஆராதனை. எல்லா மகிமையும் அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் பாடுவேன் என்று தாவீது சொன்னது போல இந்த மாலை நேரத்தில் ஆராதனை ஆராதனை. ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும்? என் ஆத்துமாவுக்கு என் தேவன் செய்தவைகள் அவர் அங்கே ஆராய்ந்து முடியாதவைகள், எண்ணி முடியாதவைகள். அவ்வளவா எனக்கு நன்மை செய்திருக்கிறார். எனக்கு நன்மை செய்தவரை நான் பாடுவேன், எனக்கு நன்மை செய்தவரை நான் துதிப்பேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் அவர் எனது தேவன். மரண பரியந்தனை நடத்துவார். இதுவரை நடத்தினவர், இதுவரை என்னை கொண்டு வந்தவர், இனிமேலும் என்னை நடத்த உண்மை உள்ளவர். ஹalleluya. Thank you Holy Spirit. அவரை நேசிக்க நேசிக்க. ஆமென். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஹalleluya எனக்கு அவர் என்ன செய்தார் என்று கேள்வியோடு அல்ல, எனக்கு அவர் நிறைய செய்திருக்கிறார் என்கிற இருதயத்தோட எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும்? நான் நினைச்சது போலெல்லாம் என் லைஃப்ல நடந்துச்சான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன நினைச்சாரோ அதெல்லாம் என் லைஃப்ல நடந்து கொண்டு இருக்கிறது. ஹalleluya. என் நினைவுகள் தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லியிருக்கிறார். உலகம் கேட்கும், இவ்வளவு ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறாயே, இவ்வளவு நீ ஆண்டவருக்குன்னு ஓடுறியே, இவ்வளவா நீ ஆண்டவரை ஆராதிக்கிறியே, அப்படி அவர் உனக்கு என்ன செய்தார் கேட்டா சொல்லுங்க. நான் நினைச்சதை எனக்கு செய்தாரான்னு எனக்கு தெரியல, ஆனா அவர் எதை நினைக்கிறாரோ அதை கர்த்தர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரத்தோட கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் முழு பலத்தோடு ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண சில விடுதலை, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண சில கட்டுகள் உடைகிறது, நீ ஸ்தோத்திரம் பண்ண சில காரியங்கள் உனக்காய் திறக்கப்படுகிறது, நீ ஸ்தோத்திரம் பண்ண உனக்காய் புது வழிகள் ஆயத்தமாகிறது. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஓராகபா ஷதலரியா தலரா லேப்ரமமா ஷகதரியா தலரே. glory 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 glory. ஹalleluya. அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள், அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள். கர்த்தர் உன்னை நேசிக்கிறது உண்மையானா, நீ கர்த்தரை நேசிக்கிறது உண்மையானா, கர்த்தர் செய்வைகள் எல்லாமே நன்மைக்கு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிகம் அவரிடத்தில் அன்பு வைக்கிற சில உள்ளத்தை கர்த்தர் நடத்துகிற பாதை என்பது சில நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆண்டவரே, அப்பப்போ வந்துட்டு போறவங்களெல்லாம் நீங்க நடத்துற பாதைக்கும் எப்பவுமே உங்களை பிடிக்கிற என் வாழ்க்கையில நீங்க நடத்துற பாதைக்கு வித்தியாசம் இருக்குது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கேள்விகளோடு யாராவது இந்த ஆராதனையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? மற்றவர்களை நடத்துவதற்கும் உங்களை நடத்துவதற்கு வித்தியாசம் உண்டு. மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மற்றவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படாத சில glory, சில மகிமையை இந்த குடும்பத்தில் இந்த வாழ்க்கையில என் தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்கு என் தேவன் கொண்டு போகிற சூழ்நிலைகளுக்காக, என் தேவன் நடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? சாத்தானுடைய விருப்பமே யோபு அழுவதில் அல்ல. யோபு வாயில் அவரை மறுதலிச்சிட மாட்டானா? யோபு அழ வைக்கிறது அல்ல. யோபு வாயில ஸ்தோத்திரம் பண்றதுக்கு பதிலாய் அவன் அவரை மறுதலிக்கணும். இதுதான் சாத்தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறான். ஆனா எந்த சூழ்நிலையிலும் தன் நாவினால் பாவம் செய்யாதவன்,
கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னவன். என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னவன். எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொன்னவன். அப்படிப்பட்டவனுடைய ஆவியை பாதுகாத்தது மட்டுமல்ல, அவன் எந்தெந்த கண்களுக்கு முன்பா எல்லாம் நஷ்டப்பட்டவனோ அதே கண்களுக்கு முன்பா இரட்டிப்பான நன்மைகளை கத்தர் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாலை நேரத்துல? Glory Father. அப்படியே உங்க 2 கரங்களை உயர்த்தி இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஸ்தோத்திரப்பான்னு சொல்ல முடியுமா? இருக்கிற இடத்துல இந்த ஆராதனை நேரத்தில் நீர் என்னை கொண்டு போகிற சூழ்நிலைகளுக்காக, நீர் என்னை நடத்துகிற பாதைகளுக்காக, எங்க ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து உங்களை கண்மலை மேல் நிறுத்தினது திரும்ப தள்ளி விடுவதற்கல்ல, கழுகு கூட்டை கலைத்தது கூட்டில் இருக்கிற குஞ்சை சாகடிப்பதற்கல்ல, தான் பறக்கிறது போல அந்த குஞ்சுகளும் பறக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், தான் மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறது போல அந்த குஞ்சுகளையும் மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது அந்த கழுகு விருப்பம். சில நேரத்தில் கர்த்தர் உன் கூட்டை கலைத்தது அழிப்பதற்கல்ல, உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணுவதற்காக. நம்முடைய கூடார மறைவு கர்த்தர் உன்னை ஒழித்து வைத்தது உன்னை மறப்பதற்கல்ல, அவனுடைய கண்மலை மேல் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் thank you அப்பா சொல்ல முடியும்? எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை. எல்ரோய் 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 என்னையும் கண்டீரே எப்படி நான். எத்தனை பேர் நன்றி செலுத்த முடியும் மாலை நேரத்தில்? எல்லாத்தையும் மறந்துடுங்க. இன்னைக்கு என்ன பாதை நடக்கிறீர்கள் என்பதை பார்க்காதீர்கள், இதுவரை கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்த பாதை நினைத்து பாருங்கள். ஹalleluya சொல்லுங்க, நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, நன்றி. கோடி கோடி. சில தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா, என்னை தள்ளாட விடல, தள்ளாட விடவில்லை. விடலையே, உங்களை விட்டு கொடுக்கலையே. அவர் விட்டிருந்தா நீ இன்னைக்கு இல்ல சகோதரி, அவர் விட்டிருந்தா நீங்க இன்னைக்கு இல்ல சகோதரா. விடாமல் பற்றி கொண்டிருக்கிறார், விடாமல் பற்றி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து. பாடுங்க, சோர்ந்து போன நேரமெல்லாம் சுமந்து வாக்கு தந்து. கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி சத்தமாய் நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி. ஹalleluya நன்றி. நடத்துகிறாரே, இதுவரை விடாம நடத்துகிறாரே. சொல்லுங்க மறுபடியும், நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. இந்த வார்த்தையை பாடு சபையே, நன்றி நன்றி நன்றி. ஹalleluya ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்து நடத்துகிறாரா? ஒவ்வொரு நாள் இந்த தீபத்தை பாதுகாத்து வருகிறாரே, எரிய வைத்தவர் காண செய்வார். இரவு பகலோ இரவு பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவு மறக்கலப்பா, என்ன நீங்க மறந்து போகலப்பா. மறந்திருந்தீங்கன்னா நான் இல்ல ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றின்னு சொல்ல சபையே, நன்றி 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 ஐயா.
Thank you Holy Spirit. இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி 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 நன்றின்னு சொல்லுங்க. இருதய நன்றி சொல்ல 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 இருதயத்தில் ஒரு விசாலத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இருதயத்தில் இருக்கிற நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உன் இருதயம் நொறுங்கி இருக்கிறது. இந்த மாதத்தில் நீ ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல உன் நொறுங்கின இருதயத்திலே கர்த்தர் தமது ஆவியை ஊற்றி பலப்படுத்துகிறார். நன்றி நன்றி. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அவர் அறியாத பாதையில் கொண்டு போகிறாரே தவிர அவர் உனக்கு தீமை செய்யவில்லை. அவர் நினையாத பாதையில் கொண்டு போகிறாரே தவிர உங்களுக்கு தீமை செய்யவில்லை. நன்றி நன்றி. கோடி கோடி ஹalleluya. நன்றி. last time நன்றி நன்றி ஐயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் உங்கள் இருதயத்தில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்லும்படி ஏவுகிறார். உன்னை மறைத்து வைத்தது உன்னை மறப்பதற்கல்ல. உன்னை மறைத்து வைத்தது உன்னை மறப்பதற்கல்ல. சில பாதையில் உன்னை மறைத்து வைத்திருக்கிறார் கர்த்தர். ஹalleluya. யாருக்கும் இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படி இந்த வார்த்தையை இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, உன்னை மறைத்தது மறப்பதற்கல்ல. உன்னை மறைக்க மறைக்க பலர் உன்னை மறந்து விட்டார்கள். ஆனா ஒருவருடைய நினைவுக்குள் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். ஒருவருடைய நினைவுக்குள் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் மறைத்தது பலர் உன்னை மறக்கதான், ஆனால் அவர் மறக்கவில்லை. அவர் உண்மையில் நினைவா இருக்கிறார். அவர் தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பது உன்னை மறந்ததின் அர்த்தம் கிடையாது. உனக்கு என்று ஏதோ ஒன்றை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ரூத்தே, நீ பொறுத்திரு. அவர் உனக்காக இதை செய்து முடிக்கும் வரையிலும் அவர் இளைப்பாற மாட்டார். அவர் அனுமதித்த ஒவ்வொரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். Thank you Holy Spirit. அடைத்து வைத்த தெய்வம் உனக்காய் ஒரு வாசலை திறப்பார். அதை தானே சொன்னார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாம என் வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீ அதன்படி வைத்து நடந்தபடினால் இது உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை. இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தை ஆவியானவர் உன் காது கேட்க பேசுகிறார். அன்பு சகோதரா, இது உனக்கு முன்பாக திறந்த வாசல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அடைத்து வைத்தது நோக்கம் ரிவீலாக போகிறது. நம்புறவங்க கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி, இருக்கிற இடத்துல ஆண்டவரை உயர்த்தி, வேற எதையும் சிந்திக்காமல், வேற எதையும் யோசிக்காமல், சத்துருவின் கால்களுக்கு கீழே நசுக்கப்படுவானாக. நீங்கள் இந்த நேரத்தில் ஆராதிக்கும் போதே உங்களுக்கு முன்பாய் வழிகள் திறக்கப்படுவதாக. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்ல. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்ல. இயேசுவால் கூடாததெதுவும் இல்ல. இயேசுவால் கூட. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து நம்பிக்கையோட சொல்ல முடியும்? உங்க கைகள், உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாது. என் கைய பாருமா, என் கைய பாரு. உங்க கைகள், அவருடைய கரம், அவருடைய கரத்தின் வல்லமை குறையவில்லை. அவருடைய கரத்தின் வல்லமை இன்னும் மாறவில்லை. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாத. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும்? எனக்காக யாவும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே. பாடுங்க, எனக்காக, எனக்காக. ஹalleluya. அவர் செய்து முடிக்கிறவர்.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் அவருடைய கரத்தின் வல்லமை உயர்த்த விரும்புகிறவங்க சேர்ந்து உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததே. உங்க சத்தம் கேட்கட்டும். பாடுவோம். கைகள் உங்க கைகள். We praise your holy name. உம்மால் எதுவும் இல்லை. உம்மால் கூடாது. Yes Lord, உம்மால் கூடாதது உம்மால் கூடா. நம்பிக்கையோடு இந்த மாலை நேரத்தில் சொல்லுவோம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பாடுங்க பார்க்கலாம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவும். கரங்களை உயர்த்தி உங்க கைகள் குறுகவில். நம்பி சொல்லுங்க. கர்த்தருடைய கரத்தை நம்பின ஒருவரை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்யும் அதிசயத்தை பார். கர்த்தருடைய கரம் உனக்காய் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் பயங்கரமான கிரியைகளை உனக்காய் செய்து முடிக்கும். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எது. சொல்லுங்க. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீங்க பாடுங்க பார்க்கலாம். சகலத்தையும் உருவாக்கினீர். உருவாக்கினவர் வார்த்தையாலே நீர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்விலும் நீர் வாக்கினார். என் வாழ்விலும் நீர் வாக்கினார். சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அந்த தாவீதுக்கு சொன்னவர் அதை செய்து நிறைவேற்றினது போல எனக்கு சொன்னவர் செய்வார். உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாது. நம்பி பாடுங்க. இந்த வார்த்தைய நம்பி சொல்லுங்க. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூட. ஒரு விசை கூட உங்க சத்தம் உயர்த்தி. உங்க கைகள் குறுகவில்லை. உங்க Yes Lord. ஆமென். உம்மால் கூடா. இந்த வார்த்தையை நம்பிக்கையோட சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாத. ஓ இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா. Oh, thank you Holy Spirit. உம்முடைய மகிமையான பிரசன்னம் தினத்தை ஆளுகை செய்திருப்பதற்காக நன்றி. இயேசையா ஆண்டவரே, உம்மையே எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். நீர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசையா உம்மை தானே. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு. அனுமதிக்கப்பட்டவைகள், நான் சந்தித்தவைகள், என்னை சந்திக்க வைத்திருக்கிறவைகள் எல்லாமே நன்மைக்கென்று ருசிக்கிற தேவ பிள்ளையே.
கர்த்தருடைய செயலின் முடிவு உனக்கு வேதனையாய் அல்ல, ஆச்சரியமானவைகளாய் இருக்கும், அதிசயமானவைகளாய் இருக்கும். அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். யோபுவின் செயலின், யோபின் வாழ்க்கையில் கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறாயே. அவர் பொறுமையாய் இருந்து செய்வது உன்னுடைய அழிவை பார்ப்பதற்கல்ல, உனக்கு ஒரு ஆரம்பத்தை காண்பிப்பதற்காக. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. என் தேவன் அல்லவர், என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. Hallelujah. சத்துருவின் கைக்கு இஷ்டத்திற்கு சில நேரத்தில் கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்தது அவன் விரும்பினதை நிறைவேற்றுவதற்கல்ல, அவர் விரும்பினதை செய்து முடிப்பதற்கு. ஆமென். யோபின் 1வது அதிகாரம் படிக்கும் போது நமக்கு தோன்றது, சாத்தான் விரும்புறது போல கொடுத்துட்டாரே. அந்த 42வது அதிகாரத்துல தான் நமக்கு தெரியுது. ஆமென். சாத்தான் ஒன்றை விரும்புவதற்கு முன்பாக அவர் யோபுட்ட ஒண்ணு விரும்பிட்டாரு. ஆமென். யோபு இருமடங்காய் ஆசீர்வதிப்பது, அதற்காய் சாத்தான் ஒரு அவன் விருப்பத்தின்படி ஒன்றை கேட்டு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஆனா கொடுத்தவர் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாத்துலயும் கை வச்சிரு, அவன் ஜீவன்ல மட்டும் கை வச்சிடாத. ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கு இந்த தீபத்தை அணையாம காக்கிறார் என்றால் இந்த தீபம் எரிவதற்கு ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சில பாதையில அடியானுடைய ஊழிய பாதையில கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தில் ஒன்று, கர்த்தர் சில நேரத்துல நம்ம கொண்டு போகிற பாதை, பல நேரத்துல நமக்கு அதுக்கு ஆன்சரே கிடையாது. அப்படி இருக்கும்போது யோவான் 13:7 ஒரு வார்த்தையை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். பேதுருட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒருத்தர் கால்கையை கழுவிட்டு வரும்போது பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே இதை செய்யக்கூடாது. இது பேதுரு கேட்டல்ல, பேதுருக்கு அவர் விரும்பி ஒரு பாதை அனுமதிக்கிறார். பேதுரு சொல்றார், இத நோ ஆண்டவரே, நோ, இதை அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் செய்வது இப்போ என்னதென்று இப்பொழுது நீ அறியாய். நான் என்ன செய்யறேன்னு இப்போ உனக்கு தெரியாது. சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு அவர் போகல. அதே வசனத்தை சொல்ற, இனிமேல் நீ அறிந்து கொள்வாய். பல காரியங்கள் இப்ப எனக்கு தெரியாது, நான் ஒரு டைம் வரும்போது நான் சொல்லுவேன், இதற்காகவே தேவன் என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். இப்படி கர்த்தர் என்னை சொல்ல வைப்பார். நம்புற தேவ பிள்ளைங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி இருக்கிற இடத்துல Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Rimana Shatalaria அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மை. பாடுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தை, அனுமதித்தது நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடித்தேன். அதினதின் காலத்தில் அன்பு கூர்ந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உங்க கைகள் கூறுகவில்லை. உம்மா ஆண்டவரை ஒப்பு கொடுத்துருங்க, அவர் கையில கொடுத்துரு. எப்படி நடத்தணும் நடத்துங்க ஆண்டவரே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதம்மா. என் விருப்பம் வேணாம், உம்முடைய விருப்பம் என்னில் நிறைவேறட்டும். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடா. அப்படியே கரங்களை உயர்த்தி செய்து ஆராதிக்கலாம். நல்லவரே நல்லவரே வல்லவரே, செய்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஒரே சத்தமாய் ஆண்டவருக்கு மகிமையா ஹalleluya. அல்லே எல்லாம் மகிமை உமக்கு ஆண்டவரே. உம்முடைய மகிமையான பிரசன்னம்,
ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. பல பாதைக்கு பதிலை நீ கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. நம்பிக்கையோடு முன் செல்ல கிருபை கொடுப்பீராக. தேவ பலத்தினால் இடை கட்டுவீராக. ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த மாநிலத்தில் கொடுப்பீராக. நம்பிக்கையோடு காலடி எடுத்து வைக்க, கரை புரண்டு வருகிற யோர்தானை கண்டு கலங்காமல் நம்பிக்கையோட கால்கள் வைக்க, அவைகள் இரண்டாய் இவர்களுக்குள்ளே பிரிந்து போக என் தேவனுடைய அதிசயம் நடப்பதாக. ஆராதிக்கும் போது விடுதலை, ஆராதிக்கும் போது கிரியைகள், ஆராதிக்கும் போது தெய்வ சமாதானம், ஆராதிக்கும் போது தெய்வ சுகம் இப்பொழுது உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். தேவாவியானவர் ஆளுகை செய்யும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையிலும் உம்மை நம்பி முன் செல்ல கிருபை கொடுப்பீராக. ஹல்லேலூயா, அல்லே. ஒரு விஷயம் கூட நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. எல்லாரும் முழு பலத்தோட அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஆவி நிறைவோடு நீங்கள் துதிக்க துதிக்க இயேசுவின் நாமத்தில் உனக்கு முன்பாய் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் இதோ பின்னிட்டு திரும்புகிறது. நம்பிக்கையோட காலடி எடுத்து வை. உன் பாதை பாதியில் முடியாது. தேவன் நியமித்தது நிறைவேறாமல் உன் பாதை பாதியில் முடியாது. Thank you Holy Spirit. நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா. Thank you Holy Spirit. O Ramana Hantalari Kabo Shaladariadala. Amen. சரியா ஒரு 10 நிமிஷம் இருக்கு. ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை முடிக்க நான் விரும்புகிறேன். முடிந்த தேவ பிள்ளைகள் இருக்கிற இடங்களை முழங்காற்படிட்டு உங்களுக்கு எப்படி வசதியோ, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்காற்படியிட முடிந்தால் முழங்காற்படிட்டு 2-3 நிமிஷம் இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க. ஆமென். அவர் தீமையாய் நடத்தவில்லை. அவருடைய நினைவுல இதுவரை ஒரு நாள் கூட உனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தது கிடையாது. ஆமென். எங்கேயோ கிடந்தோம், நாம் யாருக்கு வேண்டாதவர்களாய் கிடந்தோம், எந்த கண்களிலும் இரக்கம் பெறாமல் கிடந்தோம். அப்படி இருந்த நம்மை தான் நான் கூப்பிட்டதினால் அவர் என்னை பார்த்ததல்ல, அவர் பார்த்ததினால் நான் பிழைத்துக் கொண்டேன். ஹல்லேலூயா. நான் கூப்பிட்டதினால் அவர் என்ன கையை பிடிக்கல, அவர் பிடிக்கணும்னு விரும்பினதுனால என் கையை பிடிச்சார். நான் கேட்டதினால் அவர் என்னை தூக்கி கண்மணியில் நிறுத்தவில்லை, அவர் என்னை நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டதினால் பாழான நிலத்தில் இருந்த என்னை, ஆமென், உளையான சேற்றிலிருந்து என்னை அவர் தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினார். எங்க நிறுத்தினவர் தள்ளி போட மாட்டாருங்க. நிறுத்தினவர் திரும்ப ஒண்ணு அந்த பாதைக்கு கொண்டு போக மாட்டார். நிறுத்தப்பட்ட உன்னை மகிமை மேல் மகிமை, கிருபை மேல் கிருபை, பலத்தின் மேல் பலத்தை தான் அடைய பண்ணுவாரே தவிர உன்னை கீழ் நோக்கி போக கத்தர் விட மாட்டார். உன்னை பாதாளத்தில் தள்ள கத்தர் விட மாட்டார். எத்தனை பேர் நன்றி செலுத்த முடியும்? நீங்க இப்பொழுது ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலும் தேவனுடைய கிருபை பெருகி கொண்டிருக்கும், தேவனுடைய பலன் பெருகி கொண்டிருக்கும். கத்தர் இதுவரை நடத்தினார், இதுவரை நடத்தினவர் நல்ல எபினேசராக இருந்தார். இனிமேலும் என்னை கத்தர் கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு சில நிமிடங்கள் ஆராதிக்க பார்க்கலாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆராதித்து ஆராதிக்க சில விடுதலை கத்தர் இந்த மாநிலத்திலே உனக்காய் கட்டளையிடுகிறார். உனக்காய் சில யுத்தங்களை கத்தர் செய்ய விரும்புகிறார். ஓ, இத உனக்காய் ஒரு தூத கூட்டம் உனக்கென்று யுத்தம் பண்ண எழுந்தருளி இருக்கிறது. ஓ ராமா ஷாகாதாரி மனஹல்லா. ஓ நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல். அப்படி எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நான் சொல்ற ஒவ்வொரு காரியத்திற்காக உங்க இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவரே, நீர் எனக்கு அடைத்த சில வாசல்களுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நான் கேட்டது போல சில காரியத்தை நீர் எனக்கு அனுமதிக்காததற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளவோ விரும்பி விரும்பி பல நாட்கள் செபித்தேன் சில காரியம், அந்த காரியம் தேவன் எனக்கு தராததற்காக ஸ்தோத்திரம். சில பாதைக்குள்ள உங்களை போட்டு அடைத்து வைத்திருக்கிறாரா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவர்கள் எல்லாவற்றிற்கு பின்பாக தேவன் ஒரு நன்மை உனக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு நன்மையானது கத்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? எத்தனை பேர் இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? ஸ்தோத்திரம் பண்ண தேவ கிருபை
ஒரு தேவ அபிஷேகம் ஊற்றப்படுகிறது ஆவிலே உணர்கிறேன். ஒரு தேவ பலத்தை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு தேவ கிருபை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண 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 இதுவரை பெற்றிராத ஒரு தேவ கிருபைகள் கர்த்தர் இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றுவாராக, உங்கள் மேல் ஊற்றுவாராக. சொல்லுங்க சகோதரா, சொல்லுங்க சகோதரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். ஓ ராகாமா ஷந்தல ரியாதரபோ, இந்த காரியத்தை குறித்த சில பயங்களை கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறார். சில காரியத்தை குறித்த பய பிடிகள் இப்பொழுது மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சில பயத்தின் ஆவிகள் உங்கள் கூடாரத்தை விட்டு வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இது என்னமாய் முடியுமோ, இது எப்படி நடக்குமோ, இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு விடுவேனோ என்கிற கேள்விகளுக்கு இந்த மாலை நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆக போகிறது. ஓ ராபா பாபா ஷதரபா உத்ரியாந்தலரே ஓ ரிகமஹந்தல ரகஷியதர. என்னை நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஏன் ஆண்டவரே இப்படி என்னை நடத்துகிறீர் என்கிற கேள்வியோடு யாராவது இந்த ஆராதனையில் இருப்பீர்களானா, ஒரு வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். ஏன் நடத்துறேன்னு கேட்கறியா? ஒரே வார்த்தை, உன் விருப்பம் நிறைவேற்றல்ல, என் விருப்பம் நிறைவேற்ற. Not your desire, my desire. நான் சிலது உன் லைஃப்ல பார்த்து வச்சிருக்கிறேன். நான் பார்த்ததை செய்வதற்கு இந்த பாதை தான் கொண்டு போக வேண்டியது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதுதானே ஜெபித்தார். இந்த பாத்திரத்தை நீக்க கூடுமானால் நீக்கும்படி செய்யும். இந்த பாதையிலிருந்து மாத்தி எனக்கு ஒரு விருப்பமான பாதையில கொண்டு போங்க ஆண்டவரே. ஆனாலும் not my desire, என் விருப்பம் வேணாம், உங்க சித்தை நிறைவேறட்டும். இந்த வார்த்தை சொல்லும் போதே வேதம் சொல்லுகிறது, ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார் என்று. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் விட்டு கொடுக்க போறீங்க? இந்த ஒரு ஜெபத்தை நடத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என் விருப்பம் வேணாப்பா, உங்க விருப்பம் என்னில் எப்படி நிறைவேறணும் நிறைவேறட்டப்பா. Not my desire, Lord, your desire. நீர் என்ன விரும்புகிறீரோ, நீர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீரோ, நீர் என்னை எப்படி வழி நடத்த சித்தம் வைத்திருக்கிறீரோ. ஹalleluya. இனி யார் கேட்டாலும் சொல்லுங்க, உன் லைஃப்ல என்ன நடக்குது சிஸ்டர், உன் லைஃப்ல என்ன நடக்குது பிரதர், சொல்லுங்க. நாட் மை டிசைர், என் விருப்பங்கள் அல்ல, என் பரலோக தகப்பனின் விருப்பங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிற என் பரலோக தகப்பனின் விருப்பங்கள். என் விருப்பங்கள் ஒண்ணு வேணாமா, உம்முடைய சித்தம் என்னில் பூர்ணமாகட்டும். என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில், என்னை தருகிறே. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. உரமன சத்துரு எல்லாரும் சொல்ல, உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே. இப்ப அவர் விருப்பத்துக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என் விருப்பம் வேணாம், உங்க விருப்பம் நிறைவேறட்டும், ஆனா அந்த விருப்பத்திற்கு நிற்கிற பலனை எனக்கு தாங்கப்பான்னு கேட்க விரும்புறாங்க. உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி லாஸ்டா வந்து ஜெபத்தை மாத்திரம் பேர் எடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். என்னை நிற்க பலன் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதியா இருக்கிற பலனை தருவீராக. கேள்வி கேட்காமல் இருக்க பலனை தருவீராக. பின்வாங்காமல் இருக்கிற பலனை எனக்கு தருவீராக. தைரியத்தோடு கால்களை முன்பாக வைக்கிற பலனை எனக்கு தருவீராக. யாருக்கு முன்பாக உம்மை விட்டு கொடுக்காத பலனை எனக்கு தருவீராக. எந்த சூழ்நிலை உம்மை விடாமல் பற்றி கொள்ளுகிற பலன் எனக்கு தருவீராக. இப்பொழுது நீங்கள் அதை கேட்பீர்களானா? எப்படி இயேசுவை ஒரு தூதன் வந்து பலப்படுத்தினாரோ, அப்படி இப்பொழுது தூதன் அல்ல, நீங்கள் விரும்புகிற, நீங்கள் போற்றி கொண்டிருக்கிற, நீங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிற உங்கள் ஆண்டவராக இயேசுவை உங்களை பலப்படுத்துவார். நீ நிற்கிற ஒரு பலனை, நீ நிற்கிற ஒரு பலனை கர்த்தர் இப்பொழுது உண்மையில் ஊட்டுகிறார் சகோதரா. நீ நிற்கிற ஒரு பலத்தை கர்த்தர் உங்கள் மேல் ஊட்டுகிறார் சகோதரி. பெற்றுக்கொள் தேவ கிருபையை, பெற்றுக்கொள் தெய்வ பலத்தை. இது ஒரு புதிய அபிஷேகம்
அபிஷேகத்தின் பல ஒரு உன்னதத்திலிருந்து உண்மையில் ஊற்றப்படுகிறது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே, உன் கூடாரத்தில் ஒரு தேவ கிருபை ஊற்றப்படுகிறது, ஒரு தேவ பலன் ஊற்றப்படுகிறது. விசுவாசிக்கிற விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஆவில பலன், அபிஷேக பலன், உன்னதத்திலிருந்து ஒரு பலன், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இது உன் முடிவு அல்ல. யார் சொன்ன இது உன் முடிவு என்று? இல்லை, இனிதான் உனக்கான ஆரம்பமாகிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நீ பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் மகிமையா இருக்க போகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். என் விருப்பங்கள் நிறைவேற நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ. உன் கூடாரத்தில் உன் சொந்தங்கள் நடுவில் என் விருப்பம் நிறைவேற நான் செலக்ட் பண்ண பாத்திரம் நீ. You are not a simple vessel, you are a special vessel. நீ அவருடைய விசேஷித்த பாத்திரம், நீ அவருடைய விசேஷித்த பாத்திரம், நீ அவருடைய விசேஷித்த பாத்திரம். ஓ ராமா ஷகதரா, கடைசி எல்லாரும் சேர்ந்து என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். சிங். ஓ என்னை தருகிறேன், என்னை தரு. ஆண்டவரே, அர்ப்பணித்து உங்களுடைய விருப்பத்திற்கு விட்டு கொடுத்த ஒருவரை விட்டுறாதீங்கப்பா, எல்லாரையும் நிற்க வச்சிருங்கப்பா. பலப்படுத்தி நிற்க வைப்பீராக, சுதந்திரிக்கப்பட்டு நிற்க வைப்பீராக. ஓ உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, இப்படி சொல்லுங்க. நடத்திடுமே என்னை, நடத்திடுமே என்னை, நடத்திடுமே. லாஸ்ட் ஒன் டைம். நடத்திடுமே, நடத்திடுமே. ஹalleluya. கடைசிய கரங்களை அசைத்து ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம். தேவ கிருபை பிரசன்னம் இந்த இடத்தை மூடுவதா. Thank you Holy Spirit. இருதயத்துல கை வைத்து, ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவருப்பா, எப்பெல்லாம் உம்மை துதிக்க, எப்பெல்லாம் உம்முடைய சமூகத்துல உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வருகிறோமோ, எவ்வளவு வெறுமையான சூழ்நிலையில வந்தாலும், உடைக்கப்பட்ட சூழ்நிலையில வந்தாலும் உம்மை உயர்த்தி பாடும் பொழுது, நீங்க செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கும் பொழுது எங்களை அளவில்லாமல் நிரப்பி அனுப்புகிறவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்துகிறோம். நீ நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த நாளின் ஆராதனை வேளை ஆசீர்வாதமாக இருந்தது? நிச்சயம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாக தொட்டிருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம துதித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாள்ல அநேகர் நீங்க நன்மைகளை பெற்றிருக்கிறீங்க. நிச்சயம் தேவன் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எண்ணிற்கு நீங்க அழைத்து எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். 04639353535 அல்லது praise@jesusredeems.org என்கிற மெயில் ஐடி மூலமாகவும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் மறவாமல் எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி
உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். தேவனுடைய கூடாரத்துல தினந்தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை துதி ஆராதனை நடைபெற்று வருகிறது. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை 1 மணி நேர துதி ஆராதனை நடைபெற்று வருகிறது. 24 மணி நேரமும் பரலோக ஆராதனை மையம் என்கிற இடத்திலே இடைவிடாமல் நாங்கள் தேவனை ஆராதித்து வருகிறோம். நீங்க நாலுமாவடிக்கு வருவீர்களானால், சபையாகவோ குழுவாகவோ தனியாகவோ வருவீர்களானால், எங்களோட இணைந்து நீங்க தேவனை ஆராதிக்கும்படி உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். தேவனுடைய மனிதர் ஆண்டவர் பயன்படுத்தினார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த நாள்ல பயன்படுத்தினார். ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்க கரங்களை அண்ணனுக்கு நேராக நீட்டி, அண்ணனை நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உடைய தேவ மனிதரை, ஆண்டவரே, அபிஷேகத்தின் பாத்திரத்தை கர்த்தர் எங்க நடுவுல கொண்டு வந்து இந்த நாள்ல ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்க பயன்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. நீங்க கொடுத்திருக்கிற கிருபை வரங்களுக்காக நன்றி. அபிஷேகத்திற்காக நன்றி. இன்னும் கிருபைகள் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அபிஷேகம் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் தாவீதை போல அநேக புதிய பாடல்கள் மகனுடைய நாவிலிருந்து இருதயத்திலிருந்து ஊற்றாய் பெருக்கெடுத்து ஓடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமே உங்க வைங்க ஆண்டவரே. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உங்க மத்தியில நீங்க அழைத்து வந்து நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மீண்டும் அடுத்த வியாழன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, கடுப்பேத்தாம போயிடு.